அண்மை செய்தி. விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா பூமி திரும்புவதை காண அவரது பெற்றோர் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பள்ளிக்கு வருகை தந்திருக்கிறார்கள். தற்போது கிடைத்திருக்கக்கூடிய அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சர்வதேச விண்வெளி மையத்தில் 18 நாட்கள் தங்கி ஆய்வுகளை முடித்த பிறகு சுபான்ஷு சுக்லா இன்று 3:01 மணி அளவில் பூமி திரும்புகிறார். அவரை வரவேற்பதற்காக அவருடைய பெற்றோர்கள் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பள்ளி வளாகத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். கடந்த ஜூன் 26ஆம் தேதி இந்திய விண்வெளிக்கு புறப்பட்ட சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட 4 பேர் பூமிக்கு திரும்புகிறார்கள். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லக்ஷ்மணன் வழங்க கேட்கலாம். லக்ஷ்மணன், ஜூன் 26ஆம் தேதி சுபான்ஷு சுக்லா மற்றும் விண்வெளி வீரர்கள் விண்வெளிக்கு சென்றார்கள். இன்று 3:01 மணிக்கு பூமி திரும்புகிறார்கள். அவரது பெற்றோர்கள் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். இது குறித்த மேலும் விவரங்கள் என்ன, சொல்லுங்க. இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட 4 வீரர்கள் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் 18 நாட்கள் தங்கி பிறகு இந்த டிராகன் விண்கலம் மூலம் நேற்று பூமிக்கு புறப்பட்டனர். அவர்கள் இன்று மாலை, அதாவது சற்று நேரத்தில் இந்த கலிபோர்னியா கடலில் தரையிறக்கவர்களாகவும் தற்போது கூறப்படுகிறது. 4 வணிக திட்டத்தின் கீழ் இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா, முன்னாள் நாசா வீரர் டெக்னி விட்சன், போலந்தை சேர்ந்த ஸ்லோவா சோஸ், அப்புறம் மேலும் இந்த விஷ்கிட் மற்றும் ஐங்கரை சேர்ந்த விகோ கமி ஆகியோர் கடந்த 26ஆம் தேதி பார்த்தோம் என்றால் அமெரிக்காவின் ரூத்தோரவில் இருந்து பால்கன் 9 ராக்கெட் மூலம் டிராகன் விண்கலத்தின் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்றனர். இதன் மூலம் 41 ஆண்டுகளுக்கு பிறகு விண்வெளிக்கு சென்ற 2வது இந்தியர் மற்றும் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்ற முதல் இந்தியர் என்ற சாதனையையும் சுபான்ஷு சுக்லா படைத்துள்ளார். சர்வதேச விண்வெளி நிலையத்தில் பார்த்தோம் என்றால் 18 நாட்கள் தங்கியிருந்து அவர் தனது ஒதுக்கப்பட்ட 7 ஆய்வுகளையும் வெற்றிகரமாக நிறைவு செய்ததாக நாசா தெரிவித்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து சுபான்ஷு சுக்லா குழுவினர் பூமிக்கு திரும்பும் நிகழ்வானது நேற்று பிற்பகல் தொடங்கியது. அந்த வகையில் பூமியிலிருந்து சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்ற அதே ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் டிராகன் கிரேஸ் விண்கலம் சுபன்ஷா உள்பட 4 வீரர்களும் பாதுகாப்பாக கவச உடையுடன் ஏறினர். அதன் தொடர்ச்சியாக நேற்று மாலை 3:30 மணிக்கு தொடங்கிய இந்த பயணமானது தற்பொழுது 3:35 மணி அளவில் இந்த அமெரிக்கா இருக்கக்கூடிய இந்த கடலோர பகுதியில் தரையிறங்கும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் விண்கலத்தின் கதவுகள் பிற்பகல் 2:37 மணிக்கு மூடப்பட்ட நிலையில் கடைசி நேர பரிசோதனைக்கு பிறகு டிராகன் விண்கலம் 10 நிமிடங்களுக்கு தாமதமாக நேற்று மாலை 4:45 மணிக்கு சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து திரும்பி விண்வெளியிலிருந்து மிதந்தபடியே பாதுகாப்பாக விளங்கியது. இந்த நிகழ்வுகளை நாசா நேரடியாக ஒளிபரப்பு செய்த நிலையில் டிராகன் விண்கலம் குறிப்பிட்ட தூரம் விலகியதும் அதன் இன்ஜினில் செயல்பட தொடங்கியது. அந்த நோக்கி பார்த்தோம் என்றால் பூமியை நோக்கி விண்கலமானது 22.5 மணி நேரத்திற்கு தொடங்கி இந்த விண்கலம் இன்று பூமியை வளிமண்டலத்திற்கு நுழையும் அப்பொழுது 1600 டிகிரி செல்சியஸ் வெப்ப அழுத்தத்தை தாங்க வேண்டும் எனவும் அதற்கான பாதுகாப்பு கவசங்களும் மேலும் விண்கலத்தில் பொருத்தப்பட்டிருந்தது. அந்த வகையில் பின்னர் பூமியை நோக்கி வரும்பொழுது இந்த விண்கலம் வேகமாக பாராசூட் மூலம் கட்டுப்படுத்தப்பட்டு பூமியிலிருந்து 5.7 கிலோமீட்டர் உயரத்தில் விண்கலம் வந்ததும் முதல் பாராசூட் விரிக்கப்படும். பின்னர் இந்த 2 கிலோமீட்டர் உயரத்தில் பிரதான பாராசூட்கள் பார்த்தோம் என்றால் விரிக்கப்பட்டு விண்கலத்தின் வேகம் கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு இந்த விண்கலமானது அமெரிக்காவின் கலிபோர்னியா கடலில் இன்று மாலை 3:03 மணிக்கு கரெக்டா தரையிறங்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த வகையில் விண்கலம் கடலில் விழும் நிகழ்வானது ஸ்பிளாஷ் டவுன் எனப்படும் என்ற வெற்றிகரமாக நிகழ்வானது நிகழ்த்தப்படும் எனவும் தற்போது கூறப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து அவர் தரையிறங்கிய பிறகு அவருக்கு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு சில நாட்களும் மருத்துவ கண்காணிப்பில் வைக்கப்பட இருக்கின்றனர். அதன் தொடர்ச்சியாக இந்த சகஜ வாழ்க்கை திரும்புவார்கள் எனவும் இந்திய விமானப்படை வீரரான சுபான்ஷு சுக்லா மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் இஸ்ரோவின் ககன்யான் திட்டத்தில் தேர்வு செய்யப்பட்ட வீரர்கள் ஒருவராகும் எனவும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் தான் அவரது இந்த வெற்றிகரமான விண்வெளி பயணமானது ககன்யான் திட்டத்துக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. முழு தேசம் காத்திருந்தும் ஒன்றிய அறிவியல் மற்றும் இந்த தொழில்நுட்பங்கள் கொண்டு இந்தியா பொறுத்தவரையும் பல்வேறு முன்னெடுப்புகளை நடத்தி வரும் நிலையில் தான் தற்போது இந்த ஆக்சிஜன் 4 இந்த விண்கலமானது வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டிருக்கு என்பதும் குறிப்பிடத்தக்கது. லக்ஷ்மணன், இந்த டிராகன் விண்கலம் மூலமா இப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கலிபோர்னியா மாகாணத்தின் கடற்பகுதியில சேஃபா இந்த விண்கலம் ஸ்பிளாஷ் டவுன், அதாவது விண்கலம் கடலின் மேற்பரப்பில் இறங்கும் போது என்னென்ன சவால்களை கடக்க வேண்டி இருந்துச்சு, அதை பத்தி சொல்லுங்க. கண்டிப்பாக அதோட தாக்கம் பொறுத்தவரையுமே அந்த காற்றின் வேகம் பொறுத்தவரையுமே 4.5 கிலோமீட்டருக்கு வேகம் இருக்கும் எனவும் குறிப்பாக இந்த தரைக்கு மேல பார்த்தோம், பூமிக்கு மேல் பார்த்தோம் என்றால் இந்த வானத்திலிருந்து கீழே விழும்போது 5 கிலோமீட்டருக்கு தொலைவிற்கே பார்த்தோம் என்றால் இந்த பேராசூட்டுகள் தானாக விரிக்கப்பட்டு அதன் மூலம் தான் இந்த
விஞ்ஞானிகள் முழுவதுமே தரையிறக்கப்படும் எனவும் கூறப்பட்டிருந்தது. அந்த வகையில் தான் இந்த 4 கிலோமீட்டர், அதாவது 4.5 அதிகபட்சமாக 5 கிலோமீட்டர் வரை இருக்கக்கூடிய இந்த தாழ்வு பகுதிகளில் பார்த்தோம் என்றால் ஆட்டோமேட்டிக்கா இந்த பேராசூட் ஓபன் செய்யப்பட்டு அதற்கு பிறகு அதன் மூலம் அவர்கள் தரையிறங்கப்பட்டு பாதுகாப்பான முறையில் தரையிறங்கப்பட்டுதான் அதற்கு இந்த முதல் சிகிச்சை அளிக்கும் விதமாக பல்வேறு நடவடிக்கைகளும் இந்த இந்திய அரசு மற்றும் அமெரிக்க அரசு சார்பாக செய்யப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் பொறுத்தவரை அடுத்த ஒரு வாரத்திற்கு அவர்களுக்கு மருத்துவ கண்காணிப்பில் வைக்கப்பட்டு அதற்கு பிறகு பார்த்தோம் என்றால் சாதாரண சகஜ வாழ்க்கைக்கு திரும்புவார் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த 18 நாட்கள் பொறுத்தவரையுமே இந்த மனித இயல்பு வாழ்க்கை இல்லாமல் தொடர்ந்து அவர்கள் வேறொரு வாழ்க்கையில் இருந்ததாகவும், மேலும் அந்த நடவடிக்கைகள் பொறுத்த அதாவது மனித சகஜ வாழ்க்கையை பொறுத்தவரையுமே ஒரு வாரத்திற்கு மேல் அவர்கள் மறுபடியும் அந்த ட்ரெயின் சேர்ந்த பிறகுதான் அவருக்கு நார்மல் வாழ்க்கை திரும்புவோம் இந்த பொழுது கூறப்பட்டிருக்கிறது. லக்ஷ்மணன், இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா ISS என்று திரும்பியது இஸ்ரோவின் ககன்யான் திட்டத்துக்கு எந்த வகையில உதவியா இருக்க போது? இந்திய விண்வெளி வீரர்களை இஸ்ரோ மூலம் விண்வெளிக்கு அனுப்பும் இந்த திட்டம் இஸ்ரோவின் அடுத்த கட்ட திட்டங்கள் என்ன, அதை பத்தி சொல்லுங்க. இந்த ககன்யான் திட்டம் பொறுத்தவரையுமே அடுத்த கட்டமாக இந்த மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் திட்டமானதான் அதிகப்படியான யோசனைகளையும் கடந்திருக்கிறது. குறிப்பாக மனிதர்களை அந்த விண்வெளிக்கு அனுப்பும் நோக்கம் பொறுத்தவரையுமே இந்திய அரசும் சரி, பல்வேறு நாடுகளும் சரி, பல்வேறு முன்னெடுப்புகளையும் முன்னெடுத்து வருகிறது. அதன் தொடர்ச்சியாக இந்த பயணம் பொறுத்தவரையுமே இந்த ஆக்சிஜன் 4 பயணம் பொறுத்தவரையுமே இந்த நிலப்பரப்பு பொறுத்தவரையும் நிலப்பரப்பில் என்னென்ன வேறுபாடுகளை செய்ய முடியும், இந்த விவசாயம் பொறுத்தவரையுமே இந்த காற்றின் வேகப்பாடு மற்றும் பல்வேறு விதமான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில்தான் மேலும் இந்த மனிதர்கள் மூலம் அது அனுப்பக்கூடிய இந்த திட்டத்தின் கீழும் அது உள்ளடங்கியதாக கூறப்படுகிறது. அதுக்கு அடுத்த கட்டமாக பார்த்தா நாசா பொறுத்தவரையுமே பல்வேறு முன்னெடுப்புகள் எடுத்தாலுமே கூட முக்கியமாக இன்னும் 2 வருடங்களில் இந்த மனிதர்களை இந்த விண்வெளிக்கு அனுப்பும் திட்டமானதான் முதன் முயற்சியாக எடுத்து வருகிறது. அதன் தொடர்ச்சியாக அடுத்த திட்டமாக பார்த்தோம் என்றால் நாசாவின் முன்முயற்சியாக இந்த மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் திட்டமானது முயற்சியாக காணப்படும் எனவும் எங்களுடைய எதிர்பார்ப்பும் இருக்கு வருகிறது. லக்ஷ்மணன், கடந்த ஜூன் 26ஆம் தேதி இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா உட்பட 4 விண்வெளி வீரர்கள் சர்வதேச விண்வெளி நிலையத்தை அடைந்திருக்கிறார்கள். அந்த நாள் முதல் இன்று பூமி திரும்பிக் கொண்டிருக்கும் வரை 60க்கும் மேற்பட்ட ஆய்வுகளை விண்வெளியில் மேற்கொண்டிருக்கிறார்கள். அவற்றில் இந்தியா தரப்பில் என்னென்ன ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது, அது குறித்தான விவரங்களை சொல்லுங்க. குறிப்பாக இந்த ஆய்வு பொறுத்தவரையுமே 60க்கும் மேற்பட்ட ஆய்வுகள் தான் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த விவசாயம் பொறுத்தவரையுமே காற்றழுத்த தாழ்வுபாடு, மேலும் இந்த மண் வளம், மேலும் இந்த சுற்றுச்சூழல் போன்ற முக்கிய தரவுகளின் அடிப்படைகள் தான் தற்போது இந்த ஆய்வானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த ஆய்வு பொறுத்தவரையுமே இந்த தமிழ்நாடு மற்றும் இந்தியா பொறுத்தவரையுமே இந்த விவசாயம் அதிகமாக இந்தியாவின் முதுகெலும்பாக இருக்கக்கூடிய விவசாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் தான் தற்போது இந்த ஆய்வுகளானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த ஆய்வு பொறுத்தவரையுமே அதிகபட்சமாக இந்த விவசாயம், மேலும் இந்த பயிர்கள் வைப்பது குறித்தும், இந்த சுற்றுச்சூழல் மற்றும் காற்று மாசுபாடு, மேலும் இந்த விண்வெளியில் என்னென்ன வேறுபாடுகள் இருக்கு, அதாவது பூமிக்கும் விண்வெளிக்கும் என்னென்ன வேறுபாடுகள் இருக்கிறது, இங்க இருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது அந்த பகுதியில் முறையாக கிடைக்கிறதா என்பது குறித்து தொடர்ந்து ஒரு ஆய்வானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த மண்ணின் ஆய்வு பொறுத்தவரையுமே நம்ம பூமியில் இருக்கக்கூடிய மண்ணின் ஆய்வு தரம் எப்படி இருக்கிறது, மேலும் அந்த பூமிக்கு மேல் இருக்கக்கூடிய தரமானது எப்படி இருக்கிறது என்பது குறித்தும் பல்வேறு ஆய்வுகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த 60க்கும் மேற்பட்ட ஆய்வுகள் பொறுத்தவரையுமே ஒரு 25க்கும் மேற்பட்ட ஆய்வுகள் பொறுத்தவரை நம்ம இந்தியாவிற்கு சொந்தமான ஆய்வுகளாகவும் கருதப்படுவது என்பதும் குறிப்பிடத்தக்கது. லக்ஷ்மணன், விண்வெளி வீரர்கள் பூமியை அடைந்த பிறகு அவர்களோட உடல்ல என்னென்ன மாற்றம் நடைபெறும்? விண்வெளியோட 0 கிராவிட்டியிலிருந்து புவியின் கிராவிட்டிக்கு வந்தவுடன் விண்வெளி வீரர்களோட உடல் எப்படி ரியாக்ட் பண்ண போது, அதை பத்தி சொல்லுங்க. குறிப்பாக இந்த விண்வெளிக்கு செல்லும் நபர்கள் பொறுத்தவரையுமே அவர்கள் இங்க பூமியில் நடப்பது போலும் இருப்பது, இந்த ஓடுவது போலும் இருப்பது, எந்த ஒரு நிகழ்வுமே இருக்காது. குறிப்பாக அந்த விண்வெளி பார்த்தோம் என்றால் அவர்கள் ராக்கெட் மூலம் உட்கார்ந்தபடியே தான் பயணம் செய்வார்கள். இது மட்டுமல்லாமல் அங்க இங்க போதுமான காற்றழுத்த தாழ்வு பகுதி இல்லாததால் மேலும் அங்க மிதக்கக்கூடிய காட்சிகள் தான் அதிகமாக காணப்படும். குறிப்பாக நம்ம இங்க எப்படி பூமியில் நடக்கிறோமோ அது போலதான் அங்க நடப்பது எல்லாமே பார்த்தோம் என்றால் இந்த பூமிக்கு மிதப்பல் காற்றில் மிதப்பல் போல்தான் காட்சியளிக்கும். அந்த வகையில் இந்த ரத்த ஓட்டம் பொறுத்தவரையுமே கடந்த ஒரு 18 நாட்களாக அவர்களுக்கு ரத்த ஓட்டம் பொறுத்தவரையுமே நடக்காமல் ஒரே இடத்தில் இருப்பதாலும், மேலும் அந்த பிளட் சர்க்குலேஷன் பொறுத்தவரையுமே நார்மலாக மாற தொடர்ந்து அவர்கள் மருத்துவ சிகிச்சை அளிக்க வேண்டும். குறிப்பாக அவர்கள் இந்த ராக்கெட் லான்ச்ல இருந்து கீழே இறங்கி பூமிக்கு சென்றடைந்து வந்த போதுமே அவர்கள் இந்த வீல் சேர், அதாவது இந்த அவர்கள் தொடர்ந்து ஒரு மருத்துவ கண்காணிப்பில் கொண்டு செல்ல இருப்பனர். குறிப்பாக அவர்கள் நடக்க முடியாது என்பது ஒரு முக்கியமான ஒன்றுதான். குறிப்பாக ஒரு 18 நாட்கள் பொறுத்தவரைமே அவர்கள் எந்த ஒரு செயல்பாடுகளும் இல்லாமல் காற்றின் முகம் அந்த காற்றின் வேகத்திலும் தொடர்ந்து பறந்து கொண்டிருந்த நிலையில் அவர்கள் நடப்பதற்கு முடியாமல்
முடியாமல், கையில அசைக்க கூட முடியாமல் ஒரு நிலையில் தான் தற்போது இருந்து வருவார்கள். அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம்னால் ஒரு 2 வாரங்கள் அல்லது அதிகபட்சம் ஒரு மாதம் அளவிற்கு அவர்களுக்கு தொடர்ந்து மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்ட பிறகுதான் மேலும் அவர்கள் சாதாரணமாக இந்த பூமியில் நடப்பதும் அந்த கைகள் கால்களை அசைத்து காணப்படும் போன்ற நிகழ்வானது காணப்படும். அதற்கு தொடர்ச்சியாக தான் 20 நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து அவர்கள் மருத்துவ சிகிச்சையானது அளிக்கப்பட இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. லக்ஷ்மணன், சுபான்ஷு சுக்லா உள்பட 4 வீரர்களும் பூமியை வந்தடைந்த பிறகு 2 வாரங்கள் குவாரண்டைனில் இருப்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி குவாரண்டைன் செய்யப்படுவதற்கான காரணம் என்ன? அதை பத்தி சொல்லுங்க. குவாரண்டைன் பொறுத்தவரையுமே அவர்கள் செயல்பாடுகள் பொறுத்தவரையுமே எந்த ஒரு செயல்பாடுகளும் இல்லாமல் காணப்படும். குறிப்பாக இந்த கோமா ஸ்டேஜ் என்ற அளவிற்கு தான் அவர்கள் அந்த அளவில் தான் மனநிலையில் தான் இருப்பார்கள். குறிப்பாக எந்த ஒரு செயல்பாடுகளுமே இல்லாமல் குறிப்பாக இந்த கை கால்கள் அசைக்க முடியாமல் அவர்கள் நடக்க முடியாத நிலைதான் தொடர்ந்து அவர்களுக்கு இருந்து வரும். அதன் தொடர்ச்சியாக 2 வாரங்கள் தொடர்ந்து அவர்களுக்கு தீவிர கண்காணிப்பானது மருத்துவ சிகிச்சையானது அளிக்கப்பட்ட பிறகுதான் அவர்கள் சாதாரண நிலைக்கே திரும்புவார்கள் என்பதும் ஒரு சாதாரண ஒன்றுதான். அந்த வகையில் இந்த விண்வெளிக்கு சென்ற வீரர்களை பொறுத்தவரையுமே அவர்களுக்கு ஒரு மாதங்கள் தொடர்ந்து இந்த மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்ட பிறகுதான் அவர்கள் சாதாரண நிலைக்கு திரும்புவார்கள் என்றும் ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருந்து வருகிறது. அதன் தொடர்ச்சியாக தான் ஒரு 10க்கும் மேற்பட்ட மருத்துவ குழுவினர் பார்த்தோம் என்றால் அவர்களுக்கு அதாவது சென்ற 4 நபர்களுக்குமே அவர்களுக்கு தொடர்ந்து ஒரு மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்ட பிறகுதான் அவர்கள் இந்த பூமியில் சாதாரணமாக நடக்க முடியும். மேலும் இந்த கை கால்களை அசைக்க முடிவதற்கும் ஒரு சாதாரண வாழ்க்கையை திரும்புவதற்கே ஒரு 2 வாரங்களுக்கு கடந்துதான் அவர்களுடைய வாழ்வாதாரமானம் தொடர்ந்து ஒரு மனித வாழ்வை எட்ட முடியும் என்றும் ஒரு குறிப்பிடத்தக்கதுதான். அந்த